You are the one who bring changes and start a new journey of blessing in your family. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திலே ஒரு புதிய பாதையை அமைத்து உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். You are the one chosen to break past struggles and create a future of blessing. கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். கடந்த காலங்களில் இருந்த எல்லா தீமைகளையும் உடைத்தெறிந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் தலைமுறைக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக. You are the one who will change the story of your family and bring new blessings. உங்களுடைய குடும்ப வாழ்வின் கதையையே நீங்கள் மாற்றுவதற்காக இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் எத்தனை விதமான துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் தீமைகளையே கண்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மாற்றுவதற்காக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக காட்டுவதற்காக, உங்கள் குடும்பத்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வழி நடத்துவதற்காக இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இறைவாத தியானத்திலே பங்கு பெறலாம். Take full responsibility for your life. உங்கள் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். Your choices and action shape your reality. உங்களுடைய தெரிவுகளும் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய உண்மை தன்மை அல்லது உங்களுடைய வாழ்வின் நிலையை மாற்றி அமைக்கின்றது. Stop blaming others or circumstances for where you are today. நீங்கள் இப்பொழுது ஒரு கஷ்டத்திலே, துன்பத்திலே, பிரச்சனையிலே இருக்கலாம். அதற்காக மற்றவர்களை தயவு செய்து குற்றம் சாட்ட வேண்டாம். அதுபோல சூழ்நிலைகளையும் நீங்கள் ஒருபோதும் குற்றம் சாட்ட வேண்டாம். You are in control of your thoughts, emotions and decision. உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நாம் தான் பொறுப்பு. நாம் தான் அதை சரியான முறையில் வைத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். Own your mistakes and learn from them. உங்களுடைய தவறுகளை நீங்கள் சொந்தமாக்கி அதை உணர்ந்து அவற்றில் இருந்து சில நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். Success and failure both start with you. வெற்றியும் தோல்வியும் உங்களிடத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. நாம் என்ன முடிவெடுக்கின்றோமோ, நாம் என்ன செய்கின்றோமோ அதிலிருந்து தான் வெற்றியும் தோல்வியும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. So don't wait for someone to change your life. Take action yourself. ஆகவே மற்றவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது செய்வார்கள், மற்றவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்வார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்களாகவே உங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு, மேலே வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். The power to create the life you want is in your hands. உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக உருவாக்குகின்ற சக்தி உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. அதை இறைவன் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். So when you take responsibility, you unlock the potential to achieve anything. ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்வின் பொறுப்பை எடுப்பீர்களாக இருந்தால், நான் சிறப்பாய் வர வேண்டும், என் குடும்பத்தை நல்ல நிலை கொண்டு வர வேண்டும், என்னுடைய ஊழியத்திலே நான் வளர வேண்டும், என்னுடைய வேலையில், என்னுடைய வருமானத்தில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுப்பீர்களாக இருந்தால், அன்பானவர்களே, உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை. எதையுமே நீங்கள் உடைத்து மேலே வர முடியும், வெற்றி அடைய முடியும். So tonight, look to God for your miracles. ஆகவே இன்று இரவு உங்களுடைய அற்புதத்துக்காக இறைவனை நோக்கி பாருங்கள். Your breakthrough and your blessings. உங்களுடைய வாழ்வின் விடுதலைக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இறைவனை பாருங்கள். Trust in God tonight for your healing. உங்களுடைய சுகத்துக்காக இறைவனை நம்புங்கள். For your deliverance and life transformation. உங்களுடைய வாழ்வின் மாற்றத்துக்காக, உங்களுடைய வாழ்வின் விடுதலைக்காக இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இறைவனிடத்திலே நீங்கள் மன்றாடுங்கள். Tonight God's promise for you is, I will plant trees of blessing in your land. உங்கள் தேசத்தில் ஆசீர்வாத
மரங்களை நடுவேன் என்று இறைவன் வாக்கு கொடுக்கின்றார். சரியோ, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த இறை வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு பக்கம் நீங்கள் இறை வார்த்தையை கேட்க வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையிலே விதைக்கப்படுகிறது. என்றால் இறை வார்த்தை கேட்காமல் இருக்கும் பொழுது அது விதைக்கப்படாது. திருமறை சொல்லுகிறது அது விதைக்கப்பட வேண்டுமாம். அதுக்கு பிறகு அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் கொடுக்காது. அப்போது நாம் கேட்கிற வார்த்தை எங்களுக்குள் விழுந்து மடிய வேண்டுமென்றால், வேரூன்ற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த கேட்கிற வார்த்தைக்காக நீங்கள் நன்றாக உங்கள் வீட்டிலே இருந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அது உங்களுக்கு வேரூன்றி பலன் தரும். இல்லை என்றால் நீங்கள் கேட்கிற வார்த்தை இங்கே மட்டும்தான் உங்களுக்கு சுவையாக இருக்கும், வாழ்க்கையிலே அது பலன் கொடுக்கும். ஆகவே கேட்கிற ஒவ்வொரு விடயங்களையும் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், குறிப்பிடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் போய் அதை பாருங்கள். அதுக்கு பின்பு அதிலிருந்து சுப குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு பாருங்கள், கேட்கிறீர்கள், கடவுள் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாத மரத்தை நடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால் நீங்கள் அதை எழுதி வைத்து, ஆண்டவரை நான் கேட்டது போல என் குடும்பத்திலே என் வாழ்விலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஆசீர்வாத மரங்களை நடும், அது வளர்ந்து வருவதை நான் காணும்படி என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். நீங்கள் இப்படி ஜெபிக்கவில்லை என்றால் கேட்கும்படியும் நல்லா இருக்கும், ஆனால் அதில் ஒரு பலனையும் காண முடியாது. ஆகவே தயவு செய்து நீங்கள் எவ்வளவு தூரம் இதில் கேட்கிறீர்களோ அதுபோல ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள், அதுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக அதனுடைய பெரிய பலனை நீங்கள் காண்பீர்கள். என்றால் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, வாழ்வளிக்கிறது. Isaiah chapter 41 verse 19. So God's promise through Isaiah, I will plant in the wilderness the cedar, the acacia tree, the myrtle tree and the olive tree. I will set in the desert the cypress tree and the pine and the box tree together. கடவுள் ஏசாயாவின் திருநூல் 41:19 பாருங்கள், ஒரு சிறப்பான வாக்கு கொடுக்கின்றார். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளர செய்வேன், சித்தம் மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்ற செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன் என்று கடவுள் சொல்லுகிறார். சரியோ, இது கடவுள் ஏசாயா இறைவாக்கினர் வழியாக இஸ்ராயேல் மக்கள் வறட்சியிலே, துன்பத்திலே, கஷ்டத்திலே இருக்கும் பொழுது இந்த வாக்கை கொடுக்கின்றார். நான் உங்கள் வாழ்க்கையிலே இது போன்ற ஆசீர்வாத மரங்களை கொண்டு வரப்போ, அதாவது இந்த மரங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது, அவ்வளோதான். இந்த மரங்களை நடுவேன் என்று கடவுள் சொல்லுகிறார் என்றால், இந்த மரங்களுக்கு அடையாளமாக உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை நான் கொண்டு நடப்போகிறேன் அப்படின்ட்டு இறைவன் துன்பத்திலே, வேதனையிலே, இல்லாமையிலே இருக்கின்ற அவருடைய மக்களுக்கு இந்த இறைவாக்கை உரைத்தார். சரியோ, அதுபோல நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால் இறைவன் அந்த வாக்கு மூலமாக எங்களோடும் பேசுகின்றார். நான் உன் வாழ்க்கையிலே இது போன்ற மரங்களை நடப்போகிறேன் என்று 6 விதமான மரங்கள் இங்கே நடுவதாக இறைவன் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, அதுவும் பாலை நிலத்திலே நான் நடுவேன் என்று கடவுள் கூறுகின்றார். பாலை நிலத்திலே எந்த மனிதர்கள் நட விரும்ப மாட்டார்கள், ஆனால் கடவுளால் முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டம், துன்பம், பிரச்சனை, தனிமை வரும் பொழுது அன்பானவர்களே எல்லோரும் ஒரு பக்கம் போய் ஒதுங்கி விடுவார்கள், அவ்வளவுதான். பணம் இருக்கும் வரைக்கும் தான் மக்கள் பார்த்து சிரிப்பார்கள், அதான் உலகம் கண்ட அனுபவம். சரியோ, மற்றபடி எல்லாரும் ஒதுங்கி ஓடி விடுவார்கள். நீங்கள் கண்ணீர் வடித்தால் யாருமே அதை உணர மாட்டார்கள். நாம் தான் தனியே இருந்து அழ வேண்டும், நாம் தான் தனியே இருந்து கஷ்டப்பட வேண்டும். ஆனால் நாம் கடவுளை மட்டும் நம்புவோம் என்றால், கடவுள் நம்மோடு இருப்பார் என்றால், கடவுள் சொல்லுகிறார், பாலைவனம் போன்ற உண்ட வாழ்க்கையிலே நான் உனக்கு ஆசீர்வாத மரங்களை நட்டு காட்டுவேன். அதனால் நாம் யாரும் மனிதர்களை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளை நம்புவோம். கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை. So here you see that God mentioned 6 kind of trees he will plant in your life. ஆகவே இங்கு 6 விதமான மரங்களை இறைவன் எங்கள் வாழ்க்கையில் நடுவதாக கூறுகின்றார். Each tree carries a specific blessing for you. ஒவ்வொரு மரங்களும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு முக்கியமான ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகின்ற மரமாக இருக்கிறது. So you have to notice where God says he wants to plant the trees and in which land. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, இறைவன் எங்கே மரங்களை நட விரும்புகிறார், எந்த நிலத்திலே நட விரும்புகிறார் என்று இந்த இறைவார்த்தையிலே பாருங்கள், மிக அழகாக சொல்லப்படுகிறது. எங்கே நட விரும்புகிறாராம்? பாலைவனத்தில் கேதுரு மரங்களை நான் வளரச் செய்வேன்.
சரியோ? பாலை நிலத்திலே தான் இறைவன், அதாவது ஒன்றுமில்லாமல் காய்ந்து போயிருக்கிற இடத்திலே நானோ மரங்களை நடப்போகிறேன், ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறேன் என்று இறைவன் கூறுகின்றார். So you have to notice where God says he want to plant the trees. God says in the desert, பாலைவனத்திலே, சரியோ, ஒன்றுமே இல்லாத இடத்திலே, மரம் வளர முடியாத இடத்திலே நான் மரத்தை நடப்போகிறேன். If you believe this, you will see many good changes in your life, my friends. இந்த இறைவார்த்தையை நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் மிக சக்தி வாய்ந்த, மிக அருமையான, ஆசீர்வாதமான மாற்ற நிலைகளை உங்களால் காண முடியும். Notice this, God says, I will plant trees in the wilderness. இந்த wilderness, நான் வனாந்தரத்தில் மரங்களை நடுவேன் அப்படி என்று இறைவன் கூறுகின்றார். Man cannot plant trees in the wilderness because they cannot bring water in the wilderness. எந்த மனிதர்களும் பார்த்தீர்கள் என்றால் பாலை நிலத்திலே மரங்களை நட முடியாது, நட விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் பாலைநிலத்திலே தண்ணீரை கொண்டு வர முடியாது. தெரியும் என்றால் தண்ணீர் மரம் வளருவதற்கு மிக மிக அவசியம். ஆகவே எந்த மனிதராலும் அதை செய்ய முடியாது. But for God can, because our God is a God of creator of everything. ஆனால் கடவுளால் முடியும். ஏனென்றால் கடவுள் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கின இறைவனாக இருக்கின்றார். அதனாலே நிச்சயமாக இறைவனால் கூடுமாக இருக்கின்றது. Our God can change anything. எதுவாக இருந்தாலும் நானும் நீங்கள் நம்புகிற ஆண்டவரால், நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவரால் மாற்ற முடியும். அதனால தான் நான் எப்பொழுதும் சொல்லுகிறது, இந்த வழிபாட்டின் முதல் பகுதி என்ன பகுதி? புகழ்ச்சி பகுதி. அந்த புகழ்ச்சி பகுதியிலே நீங்கள் நன்றாக ஆண்டவரை துதிக்க வேண்டும், வாய் திறந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். உங்களுடைய சத்தம் பரலோகத்துக்கு கேட்க வேண்டும். பல முறை எனக்கு காதுக்கே கேட்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தை நீங்கள் வீணாக்கி விடுகிறீர்கள் அன்பானவர்களே. இவ்வளவு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை என்னால் கொடுக்க முடியாது. துதி நேரத்தில் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குற ஆண்டவரே, என்னை குணமாக்குகிற ஆண்டவரே, என் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே, உம்மை நான் போற்றுகிறேன். உங்களுடைய இந்த சத்தம் பரலோக கதவை திறக்கும். ஆகவே தயவு செய்து நீங்கள் ஒருபோதும் இந்த வழிபாட்டுக்கு வந்து அமைதியாகவே இருக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை புகழ முடியுமோ, ஜெபிக்க முடியுமோ, நீங்கள் அவ்வளவு தூரம் ஜெபியுங்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால நீங்கள் தயவு செய்து அதிலே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதிலே வரும் பொழுது கவனம் எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்திலே வந்து நீங்கள் ஜெபிப்பது கடவுளோடு பேசுகிறீர்கள். அதனால யாரை குறித்து நீங்கள் வெட்கப்படக்கூடாது. அவர் நினைப்பார், இவர் நினைப்பார். நோ, நீங்கள் கடவுள் என்னை பார்க்கட்டும், அவ்வளவுதான் உங்களுக்கு முக்கியம். அப்படி நீங்கள் கடவுள் உங்களை பார்ப்பார் என்றால் மற்றவர்கள் எல்லாரும் உங்களை உயர்ந்த நிலையிலே பார்க்கும்படி கடவுள் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி உதவி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். Our God can turn sorrow into joy and weakness into strength. கடவுளால் பார்த்தீர்கள் என்றால் எங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்ற முடிகிறது. எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய இல்லாமையை எங்களுடைய பலனாக மாற்றி காட்ட முடிகிறது. Our God can turn brokenness into wholeness and fear into faith. கடவுளால் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய உடைந்து போன நிலைமையை முழுமையான நிலைமையாக மாற்ற முடிகிறது. எங்களுடைய பயத்தை விசுவாசமாக மாற்றி காட்ட முடிகிறது. Our God can transform struggles into victories and tears into testimonies. எங்களுடைய இறைவனால் எங்களுடைய கண்ணீரை சாட்சியாக மாற்றி காட்ட முடிகிறது அன்பானவர்களே. எங்களுடைய கடவுளால் பார்த்துக்கொண்டால் எங்களுடைய தோல்வியை வெற்றியாக மாற்றி காட்ட முடிகின்றது. Our God can turn impossibilities into miracles and burdens into blessings. இறைவனால் சாதகம் இல்லாதவைகளை கூட சாதகமாக்கி காட்ட முடியும். சரியோ? தான் நீங்கள் நம்ப வேண்டும். எதெல்லாம் இந்த உலகம் இல்லை என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் கடவுளால் முடியும். உங்களுடைய நிலையை பார்த்து, உங்கள் குடும்ப நிலையை பார்த்து, உங்கள் உடல் நிலையை பார்த்து, உங்கள் பிள்ளைகளுடைய நிலையை பார்த்து மற்றவர்கள் சொல்லலாம், ஐயோ இதா அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது என்று சொல்லலாம். ஆனால் கடவுளால் முடியும் என்றால் அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அதை நான் நம்ப வேண்டும். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். When someone comes to the Lord, their desert will change. ஒருவர் கடவுளிடம் வரும் பொழுது அவர்களின் பாலைவன வாழ்க்கை மாற்றமடையும். இதுதான் உண்மை, இதான் சாட்சி, இதான் சான்று. இந்த சான்றை நம்மால் சொல்ல முடியவில்லை என்றால் இந்த வழிபாடு வீணாகிவிடும். நான் இறைவனிடத்தில் வரும் பொழுது இப்படிப்பட்டவனாக இருந்தேன், ஆனால் இறைவன் என்னை இப்படி மாற்றினார். அந்த ஒரு சான்றை கடவுள் எங்கள் மூலமாக இந்த உலகை காட்ட விரும்புகிறார். என்றால் கடவுள் வல்லவர், அவரால் முடியும். அல்லேலூயா. என்றால் நாம் இந்த வழிபாட்டுக்கு வருகிறோம் என்றால் சும்மா நேரத்தை கடத்துவதற்கல்ல, நம்முடைய வாழ்வை இறைவன் மாற்றி காட்ட விரும்புகிறார்.
அவரால் முடியும். அதை நாம் நம்ப வேண்டும். சரி, God will turn into fruitful land and land of blessing. இறைவனால் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய வறண்ட நிலையை ஒரு கனி கொடுக்கின்ற வாழ்வாக, கனி நிறைந்த வாழ்வாக மாற்ற முடிகிறது. If you believe this today in your heart, you will see the great change in your life. இறைவன் என்னை வாழ்க்கையை மாற்றுவார், என் குடும்ப நிலையை மாற்றுவார் என்று நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இறைவன் மாற்றுவார் என்று நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால், ஆண்டவரால் கொண்டு வருகிற பெரிய மாற்றத்தை உங்களால் காண முடியும். Your life will blossom. உங்கள் வாழ்க்கை பூத்து குலுங்குவதை, மலருவதை நீங்கள் காண்பீர்கள். Your poverty will change. உங்களுடைய வறுமை, இல்லாமை மாறுவதை நீங்கள் காண முடியும். Your sorrows will disappear. உங்களுடைய துயரமான நிலை மறைந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். Your hardship will end. உங்களுடைய கடுமையான நிலை முடிவுக்கு வருவதை நீங்கள் காண்பீர்கள். Your future will shine. உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாய் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். So look at this words carefully one by one. ஆகவே இந்த இறை வார்த்தையை ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். God says, I will plant. கடவுள் என்ன சொன்னார் என்றால், முதலாவது, நான் பாலைவனத்தில் இது போன்ற மரங்களை நடப்போகிறேன், நடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். So this act of planting symbolizes abundance and stability. இந்த கடவுள் சொல்லுகிற இந்த நிலை, நான் கொண்டு வந்து மரங்களை நடப்போகிறேன் என்று இறைவன் சொல்லுகிறார் என்றால் அது எதை காட்டுகிறது என்றால், மிகுதியான தன்மையையும் நிலைத்தன்மையையும் அது காட்டுகிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது அன்பானவர்களே, நிலைத்தன்மை, மிகுதியையும் நிலைத்தன்மையையும். இன்றைய காலம்பரைக்கு சாப்பாடு கிடைத்தால் போதும், அப்படி அல்ல. நிறைவானதை இறைவன் கொடுக்கின்றார். அதே நேரத்தில் நிலைத்திருக்கும்படியாக, தொடர்ச்சியாக அது இருக்கும்படியாக இறைவன் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஸோ ஈச் ட்ரீ மென்ஷன் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் சிக்னிஃபிகன்ஸ். இந்த ஒவ்வொரு மரமும் சில முக்கியமான விடயங்களை நமக்கு எடுத்து காட்டுறது. நம்பர் 1, ஐசையா சாப்டர் 41 verse 19. I will plant in the wilderness the cedar tree. ஏசாயா 41:19 இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். எல்லாரும் சொல்லுவோம், கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். So the tree of cedar represents strength and long life. represents strength and long life. இந்த கேதுரு மரம் எதற்கு அடையாளமாக காட்டப்படுகிறது என்றால், வலிமை மிக்க சக்தி, ஒரு சக்தி வாய்ந்த நிலையையும் அதே நேரத்திலே நீண்ட வாழ்வின் நிலையையும் அது எடுத்து காட்டுகின்றது. ஆல்சோ த ஃபவுண்டேஷன் ஆஃப் வெல்த். அது மட்டுமல்லாமல் ஒரு பொருளாதார செல்வ ஆசீர்வாதத்தினுடைய ஒரு அடித்தளத்தையும் அந்த மரம் எடுத்து காட்டுகின்றது. என்றால் கேதுரு மரம் அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு வாழ்வை அது கொடுத்திருக்கின்றது அந்த மரம். அதனாலே இறைவன் அந்த மரத்தை நடுகிறார் என்று சொன்னால் அது எதை காட்டுகின்றால், நீடித்த ஆசீர்வாதத்தையும் அதே நேரத்திலே செல்வத்தின் அடித்தளத்தையும் அந்த மரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. So God promised, I will plant a cedar tree in your land. அப்ப கடவுள் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே கேதுரு மரத்தை நடுகின்றேன். The cedar tree will grow tall and strong. இந்த கேதுரு மரம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு வளர்கிற ஒரு மரம் அல்ல, அது பெரிதாக வளர்கிற ஒரு மரமாக இருக்கின்றது. அப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் வாழ்க்கையிலே என்னுடைய ஆசீர்வாதத்தை, பெரிதான ஆசீர்வாதத்தையும் மிக கடுமை சக்தி வாய்ந்த ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய குடும்பத்திலே, உன் வாழ்க்கையிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். So God is saying, I will plant strength and long life in you and your family. அப்ப இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுக்கு நிறைவான சக்தியையும் நீண்ட ஆசீர்வாதத்தையும் நீண்ட வாழ்க்கையையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். So God will plant strength in your weakness. எங்களுடைய பலவீனத்தின் நேரத்திலே பார்த்திருந்தால் இறைவன் எங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கின்றார். பல முறைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம், மனம் குழம்பி போகின்றோம், நாம் ஜெபிக்க முடியாமல் போகின்றோம், உலகத்தாரை போல நாமும் துக்கப்பட ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இனி அப்படி அல்ல. உன் வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தால் கூட நீ கலங்கி போக மாட்டாய், நீ சோர்ந்து போக மாட்டாய். ஏனென்றால் நான் கேதுரு மரத்தை உன் வாழ்க்கையில் நடுகின்றேன், நீயோ எல்லாவற்றிலும் பலமாயிருப்பாய், தைரியமாயிருப்பாய் என்று கடவுள் கூறுகின்றார். When troubles come, you will stand strong in faith instead of fear.
எப்பொழுது பிரச்சனைகள் துன்பங்கள் வருகிறதோ அதுக்கு பின்பு ஆண்டவர் அந்த கேதுரு மரத்தை நம்முடைய வாழ்க்கையை நடும் பொழுது என்ன உண்டாகும் பாருங்கள். பிரச்சனைகள் துன்பங்கள் வரும் பொழுது நாம் தைரியமாக அதை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்போம். பயப்படுவதற்கு பதிலாக விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். ஒவ்வொன்றையும் கண்டு நாம் ஒரு காலத்திலே பயந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அதை காணும் பொழுது இல்லை, என் ஆண்டவர் எனக்காக இதிலே போராடுவார், என் ஆண்டவர் இதில் எனக்கு வெற்றியை கொண்டு வருவார், என் ஆண்டவர் இந்த துன்பத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் என்கின்ற ஒரு பெரிய விசுவாசத்தை நம்முடைய உள்ளத்தில் இறைவன் கொடுக்கிறவராக இருக்கின்றார். So when you face storm and sorrow, you will have hope in the Lord. அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே கண்ணீர், பிரச்சனை, கவலைகள் வரும் பொழுது இறைவனிலே நீங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பெரிய உறுதியான நம்பிக்கைக்குரியவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சரியோ, சும்மா ஏதோ வந்தோமாங்க போனோமாங்க கோயிலுக்கு வந்தோமா அப்படி இல்லை. அதுக்கு பின் பார்த்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் நடக்கும். சில நேரத்தில் பெரிய பிரச்சனை கூட வரும். ஆனால் நீங்களோ மன சந்தோஷமாக தைரியமாக இறைவனை வழிபடுகிறவர்களாக உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். So you will grow tall and strong in blessing like a cedar tree. ஆகவே நானும் நீங்களும் இறைவன் என்ன விரும்புகிறார் என்றால், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கேதுரு மரத்தை போல அவருடைய ஆசீர்வாதத்திலே அவர் கொடுக்கிற பலத்திலே உயரமாக வளர வேண்டும். என்றால் கேதுரு மரம் உயரமாக வளர்கிறதை நாம் பார்க்கலாம். உயரமாக வளர வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். So you will grow in your income. உங்களுடைய வருமானத்திலே கூட நீங்கள் உயரமாக வளர முடியும். அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். யார் வருமானத்திலே குறைவாக இருக்கிறீர்களோ அல்லது உங்கள் குடும்பத்திலே பொருளாதார கஷ்டம் இருக்கிறதோ, இன்றிரவு ஜெபியுங்கள். ஆண்டவரே, கேதுரு மரத்தை போல என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். என்றால் கடவுள் அதை விரும்புகிறார். கடவுளுக்கு தெரியும் நம்ம எல்லாருக்கும் பணம் தேவை, அதனால இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று கடவுளுக்கு தெரியும். ஒரு நாள் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறோம், குடும்பத்துக்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றது. ஒரு விடயத்துக்கு போவோம் என்றால் எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றது. இறைவனுக்கு தெரியும் எங்களுக்கு பணம் இல்லாமல் வாழ முடியாது என்று. அப்ப அந்த பணத்தை இறைவன் தான் நம்ம கொடுக்க வேண்டும். நாம் இறைவனிடத்தில் கேட்போம். And also your blessing will prosper and reach new high. அது மட்டுமல்லாமல் கேதுரு மரத்தை போல நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்திலே உயர்ந்த நிலைக்கு வர இறைவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். You will see many blessing in your family. உங்களுடைய குடும்பத்திலே கூட நிறைவான பல ஆசீர்வாதங்களை நீங்கள் காணும்படி இறைவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. Also God promised, I will plant an acacia tree. சித்திம் மரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சித்தி மரத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் நடுகிறேன் என்று இறைவன் கூறுகின்றார். Acacia symbolize lasting strength. அதாவது இந்த சித்தி மரம் எதை காட்டுகிறது என்றால், நீண்ட காலம் அது வலுவுள்ளதாக இருக்கிற மரமாக இருக்கின்றது. நீண்ட கனகால வருடத்துக்கு அது மிக ஒரு வலுவான ஒரு மரமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. So God will bless you with lasting success. அதனால இந்த மரத்தை கடவுள் எங்களுக்கு என்னத்துக்கு அடையாளமாக காட்டுகிறார் என்றால், உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே வெற்றி அடைகிறவனாகவே இருப்பாய், வெற்றி அடைகிறவளாகவே இருப்பாய். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில பல தோல்விகளையே நீ சந்தித்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இனி அப்படி இல்லை. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதையே நீ காண முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே கூட இந்த புது வாழ்க்கை வந்த பின்பு அதான் நான் கண்டேன். அதுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே என்னத்தை எடுத்தாலும் ஒரு தோல்வி போல இருந்தது. ஆனால் இந்த இறை வழிபாட்டுக்கு ஜெபிக்க ஆரம்பித்த பின்பு பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே வெற்றியாக வருவதை தான் நான் கண்டேன். எதுவாக எடுத்தாலும் வெற்றி அதில் வருவதை இறைவன் கொண்டு வருவதை என்னால் காண முடிந்தது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த உலகம் சொல்லுவதை கடவுள் மாற்றி காட்ட வல்லவராக இருக்கின்றார். ஆகவே இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் ஒரு விடயத்தை நம்பினாலும் நான் நம்ப போவதில்லை. கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் நம்ப முடியும், அதை தான் நான் நம்புவேன், அதை தான் நான் போதிப்பேன். ஏனென்றால் என் வாழ்க்கையில் இதை ஆண்டவர் செய்வார் என்றால் உங்களுக்கும் அதை செய்வார். தோல்வி என்ற சிந்தனைக்கே, தோல்வி என்ற நிலைக்கு இடமில்லாமல் போனது. இறைவன் என்னோடு இருப்பதை பார்க்கும் பொழுது, இறைவன் என்னோடு இருக்கிறதை காணும் பொழுது. அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடவுள் இந்த சித்தி மரத்தை நடுகிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், உன் வாழ்க்கையில நீ தொடர்ச்சியாக எல்லாவற்றிலும் வெற்றி அடைவதை நீ காண்பாய் என்பதை இங்கு சொல்ல வருகின்றார். So you will come first instead of last. நீங்கள் கடைசியா இருப்பதற்கு பதிலாக நீங்கள் முதலாவது இருக்கிறவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டு விடுவீர்கள். You will see success in every part of your life. உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு விடயத்திலும் அன்பானவர்களே வெற்றியை நீங்கள் காண முடியும். வெறும் வேலையிலே மட்டுமல்ல, கணவன் மனைவி உறவிலே, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே, நீங்கள் செய்கிற அடுத்த விடயங்களிலே, நீங்கள் சமூகத்திலே செய்கிற விடயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நீங்கள் சிறப்பாக வெற்றி அடைவதை நீங்கள் காண முடியும் அன்பானவர்களே. இதில் பாருங்கள், எத்தனை மேக் இன்றைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம்.
ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 8, 12, 16 மேக். 6வது ஒரு ஆள் அதில் நிற்கணுமா? இல்லை தானே? ஒருத்தர் மிக்சருக்கிட்ட இல்லை. சரியோ? ஆனால் அப்படி செய்வதற்கு அந்த ஞானம், அந்த திறமை, அந்த சக்தி யார் கொடுக்கிறது? இறைவன் கொடுக்கின்றார். அதனால என்னால் சொல்ல முடியும், ஒருவர் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு மியூசிக் இன்ஜினியராகி வர வேண்டும். எஸ், யூ கேன் பி. என்றால் கடவுள் எங்களோடு இருப்பார் என்றால் கடவுள் அந்த ஞானத்தை, அந்த சக்தியை கொடுப்பார். இது கூவுற மெக்கா இருந்தால் கூட கடவுள் அதை சரிப்படுத்தி தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்கள் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், நீ எதை கையிட்டு செய்கிறாயோ அதை நான் ஆசீர்வதிப்பேன். நாம் எதை செய்ய ஆரம்பித்தாலும் அதில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். அதை நீங்கள் நம்புங்கள். அதான் உண்மை. என்றால் இறைவன் மாறாதவர். நாம் மாறலாம், உலகம் மாறலாம், கடவுள் மாற மாட்டார். Also God promised, I will plant myrtle tree in your land. கடவுள் அடுத்த 3வது மரமாக மிருது செடியை, மிருது மரத்தை நான் நடுவேன் அப்படி என்று கூறுகின்றார். The myrtle tree is symbolize of beauty, peace and new beginnings. இந்த மரம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பார்த்தீர்கள் அன்பானவர்களே, சமாதானத்துக்கு அடையாளமாக, புதிய ஆரம்பத்துக்கு அடையாளமாக, ஒரு அழகுக்கு அடையாளமாக இந்த மரம் காட்டப்படுகின்றது. ஆகவே இறைவன் இஸ்ராயேல் மக்களுக்கு கூறுகின்றார், துன்பத்தினால், வேதனையினால், கவலையினால், பாடுகளினால் நீங்கள் அழகிழந்து போயிருக்கிறீர்கள், மெலிந்து நலிந்து போயிருக்கிறீர்கள், வறண்டு போயிருக்கிறீர்கள், எல்லாரும் உங்களுடைய முகத்திலே துக்கத்தை தான் காணக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்கள் நிலையை மாற்றப் போகிறேன். அங்கே நான் மிருது செடியை நடுவேன். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நான் கொண்டு வரப்போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஆரம்பத்தை நான் கொண்டு வரப்போகின்றேன். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இதுவரைக்கும் அவலட்சணமாக இருந்திருக்கலாம், ஆனால் இனி அது ஒரு அழகான வாழ்க்கையாக நான் கொண்டு வரப்போகின்றேன். So God will replace your sorrow with the beauty of the myrtle tree. ஆகவே இறைவன் எங்களுடைய துக்கமான நிலையை இந்த மிருது செடியாக, ஒரு அழகான நிலையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். God will bring divine peace to your heart. இறைவன் என்ன செய்வார் என்றால் அன்பானவர்களே, தெய்வீக சமாதானத்தை நம்முடைய இதயத்துக்கு கொண்டு வருவார். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, தெய்வீக சமாதானம். நியூ பிகினிங்ஸ் வில் ப்ளூம் இன் யுவர் லைஃப். புதிய புதிய சில ஆரம்பங்கள், புதிய புதிய சில ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே மலர்ந்து வருவதை நீங்கள் காண முடியும். யுவர் லைஃப் வில் ஃப்ளோரிஷ் வித் டிவைன் பீஸ் அண்ட் ஜோய். தெய்வீக சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் உங்களுடைய வாழ்க்கை மலர்ந்து வருவதை நீங்கள் காண முடியும். யாரோரு உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், இன்னும் அவ்வளவு அமைதியாக இருக்கு, அவ்வளவு சமாதானமாக இருக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே. ஏனென்றால் உங்கள் வீட்டுக்குள்ளே இறைவன் கொடுக்கிற சமாதானம் இருக்கிறது. யாரோரு உங்களோடு கதைப்பார்கள், கதைத்து முடிவிலே அவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் அவ்வளவு சமாதானத்தை கொடுப்பார். ஏனென்றால் உங்கள் வார்த்தையிலே இறைவன் அவர்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதெல்லாம் அன்பான சகோதர சகோதரிகளே, பணம் கொடுத்து வேண்ட முடியாது. இது கடவுளால் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். ஆகவே இறைவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். And also you will see many good changes in your family. Your life will become beautiful to everyone instead of unpleasant. ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை மிக அழகுள்ளதாக, சிறப்பானதாக மாற்றப்படும். எல்லோரும் உங்களை பார்க்கும் பொழுது கடவுள் உங்களோடு இருக்கின்றார், இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் என்று உங்களுடைய குடும்ப நிலையை ஒரு சிறப்பாக பார்க்கக்கூடிய நிலையாக இறைவன் உருவாக்கி காட்டுவார். சரியோ? உங்களை வெறுப்பதற்கு பதிலாக, உங்களை நேசிக்காமல் போவதற்கு பதிலாக உங்கள் குடும்பத்தை ஒரு சிறந்த நிலையாக மாற்றி காட்ட இறைவன் வல்லவராக இருக்கின்றார். இதெல்லாம் நான் போதிக்கிறேன் என்றால் நீங்கள் மிக கவனமாய் கேட்க வேண்டும். ஏனென்றால் இவைகளுக்காகத்தான் இன்றைக்கு மக்கள் ராப்பகலாக ஓடி ஓடி உழைக்கிறார்கள், எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். சரியோ? எத்தனையோ பேர் பியூட்டி பார்லர்லே போய் குந்தி கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ மணி நேரமாக எவ்வளோ பணம் செலவழிக்கிறார்கள். இதெல்லாம் பூசி, இதெல்லாம் காட்டி கூட குடும்பத்துக்குள்ளே அவர்களால் உண்மையான சமாதானத்தை, சந்தோஷத்தை காண முடியாமல் இருக்கிறது. அதனால நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாம் இங்கே வருகிறோம் என்றால் எங்களை அழகுபடுத்துகிற ஆண்டவரிடத்திலே வருகிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரிடத்திலே வருகிறோம், எங்கள் குடும்பத்தை உயர்த்தி காட்டுகிற ஆண்டவரிடத்திலே வருகிறோம். இது சும்மா ஒரு போதனை கேட்கிற நேரம் இல்லை, எங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிற உன்னதமான நேரமாகும். அல்லேலூயா. கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். Also God promised, I will plant an olive tree. ஒலிவ மரத்தை நான் நடுவேன் அப்படி என்று இறைவன் சொல்லுகின்றார். Olive tree symbolize of fruitfulness and prosperity.
ஒலிவ மரம் எதை காட்டுகிறது என்றால், அதாவது ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையையும் நிறைவான செல்வத்தையும் அந்த ஒலிவ மரம் காட்டுகிறது. இன்றைக்கும் இஸ்ராயேல் நாட்டிலே ஒலிவ மரம் அவ்வளவு செழிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். ஒலிவ் ஆயில் என்றாலே அவ்வளவு விலையா இருக்குது, ஒலிவ் காய் அவ்வளவு விலையா இருக்குது என்றால் அது அவ்வளவு வருமானத்தை நாட்டுக்கு கொடுக்கிற ஒன்றாக இருக்கின்றது. அப்ப இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒலிவ மரத்தை உன் வாழ்க்கையில நான் நடுவேன், உன் வாழ்க்கையிலே அதுக்கான ஆசீர்வாதத்தை நீ காணும்படி நான் கொண்டு வருவேன். So God will restore your land. அப்ப ஒலிவ மரம் எதை காட்டுகின்றால், எங்களுடைய வாழ்க்கையை அவர் கடவுள் மீண்டும் புதுப்பித்து காட்ட வல்லவராக இருக்கின்றார், புதுப்பித்து காட்டுகிறவராக இருக்கின்றார். He will bless you with abundance. மிகுதியானவைகளை தந்து இறைவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். You will experience fruitfulness. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கனி நிறைந்த விடயங்களை நீங்கள் காண்பீர்கள். நான்லாம் இந்த பணிக்கு வந்த பொழுது அன்பானவர்களை நான் நினைத்தேன், ஒரு லேப்டாப் வேண்டென்றால் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஃபோன் வேண்டென்றால் என்ன செய்ய போகிறேன் என்றால் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். எங்கு போய் வேண்டுவது, யாரிடத்திலே பிடிச்சு வேண்டுவது, இப்படியெல்லாம் வேண்டக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன வருமானம் வரப்போது ஊழியத்துக்கு வந்தால்? இல்லையே, எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டேன், அதனால் அன்பானவர்களே, இறைவனால் முடியாது ஒன்றுமில்லை. இறைவன் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி காட்டுவார். நாம் கடவுளை நம்பி வந்திருக்கின்றோம், கடவுளை நம்பி இருக்கின்றோம். அந்த உயிருள்ள கடவுளை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அவரால் எங்களுக்காக வானத்தின் கதவை திறக்க முடியும். அவை இறைவன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஒலிவ மரத்தை உன் வாழ்க்கையில நடுவேன், நான் உன் குடும்பத்திலே நடுவேன். அது மனிதரால் முடியாது, கடவுளால் அது கூடும் அன்பானவர்களே. So he will bless you with abundance. You will experience fruitfulness. Your lack will turn into abundance. உங்களுடைய இல்லாமை பார்த்தீர்கள் என்றால் மிகுதியாய் இருக்கும்படி கடவுள் மாற்றி காட்டுவார். You will be blessing to others. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கடவுள் மாற்றி காட்டுவார். The other tree, cypress tree. தேவதாரு மரத்தை நான் நடுவேன் என்று இறைவன் கூறுகின்றார். Cypress represents strength, protection and eternal life. இந்த தேவதாரு மரம் எதை காட்டுகிறது என்றால் அன்பானவர்களே, வலிமை மிக்கதை காட்டுகின்றது, பாதுகாப்பை காட்டுகின்றது, அதே நேரத்திலே முடிவில்லாத ஒரு நீண்ட நாள் வாழ்வை அது காட்டுகிறது. இந்த மரத்தை வைத்து தான் நிறைய இடங்களிலே பார்த்தீர்கள் என்றால் வேலி அடைப்பதற்கு பதிலாக இந்த மரத்தை வைத்து நிறைய பேர் நிறைய இடங்களை பாதுகாப்பதை காண முடியும். சரியோ, இஸ்ராயேலில் கூட அப்படிதான் செய்திருக்கிறார்கள். பெரிய பெரிய காணிகளை வேலி அடைப்பதற்கு பதிலாக இந்த மரத்தை அப்படியே நட்டு விட்டால் போதும், அது வேலி போல நின்று விடுகிறது. அது அப்படியே நீண்ட நாட்களுக்கு நிற்கிறது, தலைமுறை தலைமுறையாக. மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? அப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது தேவதாரு மரத்தை நான் நடுவேன் அப்படின்னா நான் உனக்கு பாதுகாப்பாகவே இருப்பேன், எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பேன். நீ வலிமையா இருக்கும்படி நான் பாதுகாப்பாக இருப்பேன், நான் உனக்கு வலிமை மிக்க பாதுகாப்பாக இருப்பேன் என்று இறைவன் கூறுகின்றார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். So cypress wood was used in the temple construction. அந்த நாட்களிலே பார்த்தீர்கள் என்றால் இஸ்ராயேல் நாட்டிலே ஆலய கட்டுப்பணிக்கு இந்த தேவதாரு மரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அது மிக சக்தி வாய்ந்ததாக இருந்ததினாலே. So this symbolizes God's enduring presence and protection. ஸோ அது எதை காட்டுகிறது என்றால் இறைவனுடைய தெய்வீக பிரசன்னம், முடிவில்லாத பிரசன்னம் எங்களோடு இருப்பதையும் இறைவனுடைய பாதுகாப்பு எங்களோடு இருப்பதையும் காட்டுகிறது. இது மிக முக்கியமான ஒன்று. இது உங்களுக்கு தெரியாது, கடவுள் எவ்வாறு உங்களை பாதுகாக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுள் அவ்வாறு பாதுகாத்து கொண்டிருப்பார். சரியோ, எலிசாவுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இறைவன் அக்னிரதமாக நின்று காத்தாராம். அவர்கள் கண்களால் காண முடியவில்லை, ஆனால் அவர்களை அக்னி ரதம் நெருப்பு தூண் கொண்டு காத்து கொண்டார். அதுபோலதான் அன்பானவர்களை நான் நீங்களும் கடவுளை நம்பும் பொழுது எங்களுக்கு தீங்கிழைக்கவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள், எத்தனையோ பேர் தீங்கிழைக்க நினைப்பார்கள், ஆனால் இறைவன் காத்து கொள்ளுவார். ஆபிரகாமுடைய மனைவியை சாராவை அன்றைய நாட்டு தலைவர் தனக்கு கொள்ள எடுக்கும் பொழுது கடவுள் என்ன செய்தார் பாருங்கள், கனவு வழியாக பேசினார், தொடாதே அவளை. அதுபோல நான் நீங்களும் கடவுளை நம்பி இருக்கும் பொழுது நம்மை இறைவன் பலவிதமான காரணங்களால் பாதுகாத்து கொள்ளுவார். எங்களுக்கு தீங்கிழைக்க வருகிறவருடைய உள்ளத்திலே பயத்தை உருவாக்கி விடுவார், எங்களை தாக்க நினைக்கிறவருடைய உள்ளத்திலே பயத்தை உண்டாக்கி விடுவார். ஏனென்றால் இறைவன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார். ஆகவே இங்கே இந்த மரத்தின் மூலமாக இறைவன் தான் கொடுக்கின்ற பாதுகாப்பை காட்டுகின்றார். இது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். So God will be with you all the time to guide you. உங்களை எப்பொழுதும் பாதுகாப்போடு வழி நடத்துவதற்காக இறைவன் இருப்பார். இந்த பாதுகாப்பு நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் இறைவன் கொடுப்பார்.
அவருடைய வேலை இடத்துல இறைவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். செல்லும் இடங்களில் இறைவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். The other tree, fine tree. புன்னை மரங்களை நான் நடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். So pine tree symbolize abundance, renewal and growth. இந்த புன்னை மரம் எதை காட்டுகிறது என்றால் எங்களுடைய வாழ்வினுடைய ஒரு மாற்றத்தை, புதுப்பித்தலை அது காட்டுகிறது, வளர்ச்சியை அது காட்டுகிறது, மிகுதியை காட்டுகிறது. So the pine trees stay green year round. இதில் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த புன்னை மரம் என்ன செய்கிறது என்றால் இயர் முழுவதும், வருடம் முழுவதும் பச்சையாகவே இருக்குமாம். அது காய்ந்து போகிறதில்லை. இங்கும் சில இடங்களிலே நாம் பார்க்கலாம், அது காய்ந்து போகாமல் அப்படியே பச்சையா இருக்குது பாருங்கள். அப்ப இறைவன் அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். நீ எப்பொழுதும் பச்சையா இருப்பாய், காய்ந்து போக நான் விட மாட்டேன். நீ பச்சையா இருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இறைவன் எவ்வளவு பெரிய விடயத்தை இந்த மரங்களை வைத்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். So this reminds us of God's continuous provision and the hope of new beginnings. So இதை நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், இறைவன் தொடர்ச்சியாக நமக்கு வழங்குகின்ற அவருடைய வளத்தையும் நம்பிக்கையும் அது காட்டுகிறது. So your life will be green. You will see God's blessing all the year around. அப்ப இது நமக்கு என்ன அடையாளம் காட்டுகின்றால், வருடம் முழுவதும், திருமறை கூட சொல்கிறது, வருடத்தை ஆசீர்வாதத்தினால் முடிசூட்டுகின்றீர் என்று. வருடம் முழுவதும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை இறைவன் எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். So we are under the last tree, ஆறாவது மரம். Okay, the last one, box tree. ஊசி இலை மரம் நடுவேன் என்று இறைவன் கூறுகின்றார். The box tree stands for beauty, order and stability. இந்த மரம் எதை காட்டுகிறது என்றால், அழகை எடுத்து காட்டுகிறது, சரியான ஒரு ஒழுங்குமுறை அதை எடுத்து காட்டுகின்றது, அதே நேரத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை இது எடுத்து காட்டுகின்றது. இது எல்லாமே முக்கியம். நம்முடைய வாழ்க்கை அதுக்கு பின்பு பார்த்துக்கின்றால் நல்ல ஒரு ஒழுங்கமைப்பான வாழ்க்கையாக மாறும். அன்பானவர்களே, நினைக்கிற மாதிரி அப்படி மாதிரி இப்படி மாதிரி இல்லாமல் எல்லாமே சரியான ஒரு ஒழுங்கமைப்பாக நம்முடைய வாழ்க்கை வருவதை காண முடியும். So the box tree stand for beauty. The box tree was often used for decorative purpose. இந்த மரம் கூடுதலாக ஒன்றை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். So this reflecting God will decorate your life with his abundance. அப்ப கடவுள் இதிலிருந்து நமக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். என்னவென்றால், நான் உன்னுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவேன். அதாவது இந்த எப்படி இன்றைக்கு இந்த மேடையை நாம் அழகுபடுத்துகிறோமோ அதுபோல இந்த மரம் ஒரு நிகழ்வை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப இறைவன் என்ன சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவேன், டெக்கரேட் பண்ணுவேன். So people will see beauty, happiness, joy and abundance in your life. ஆகவே மக்கள் உன்னிடத்திலே, உங்களிடத்திலே, எங்களிடத்திலே மகிழ்ச்சியை, சமாதானத்தை, மிகுதியை காணும்படி இறைவன் செய்வார். So ஆகவே the lastly, notice carefully, God says the last one, I will plant. இது முக்கியமான ஒன்று. எல்லாம் கேட்டுட்டோம், நல்லா இருந்தது. 6 விஷயம் கேட்க நல்லா தான் இருந்தது. இதுதான் கஷ்டமான விஷயம். சரி, இதை நிப்பாட்டலாம் பார்த்து நான் நேரம் போயிடும். பட் இதை எப்படி நிப்பாட்டுறது? இதை நிப்பாட்டி விட்டா இந்த 6 மரமும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்ப இதுல என்ன இறைவன் சொல்லுகிறார் என்றால், I will plant, நான் நடுவேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நடுவீர்கள் என்று சொல்லவில்லை, யார் ஒருவர் நடுவார்னு சொல்லவில்லை, நான் நடுவேன். So what does mean? அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், this mean God will take over your life in his hand. Number 1, இறைவன் எங்களை அவருடைய கரங்களிலே பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அதுக்கு பின்பு நாங்கள் உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கடவுளுக்கு சொந்தமானவர்கள். எங்கள் குடும்பம் உலகத்துக்கு சொந்தமானது அல்ல, கடவுளுக்கு சொந்தம். எப்பொழுது நாங்கள் அதுக்கு விட்டு கொடுத்து, கடவுளே நான் உம்முடைய கரங்களிலே வருகிறேன் என்று, நானும் என் குடும்பம் உம்முடைய கரங்களிலே வருகிறேன் என்று ஆண்டவருடைய கரங்களிலே வருகிறோமோ, அப்பொழுதுதான் கடவுளால் நாட்ட முடியும். இல்லை, நான் உலகம் சொல்வது போலதான் இருக்க போகிறேன் என்றால் கடவுளால் நாட்ட முடியாது. கடவுள் சொல்லுகிறார், நான் நடுவேன் என்றால் நான் உன்னை முதலாவது பொறுப்பெடுக்கிறேன். And then he will work in your life to plant the tree. அதுக்கு பின்பு மரத்தை நடுவதற்காக அவர் என்ன செய்வார்? எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவார். சும்மா நட முடியாது மரத்தை.
இந்த கட்டமெல்லாம் வரும்பொழுதுதான் நாம் எல்லாம் சோர்ந்து போவோம், பின்வாங்கி போவோம், இதே என்னத்துக்கு அப்படின்னு விட்டுருவோம். சரியோ? ஆனால் இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் மரம் நடுவதற்காக நான் அதிலே செயல்பட ஆரம்பிப்பேன். God will clean your life. அது இறைவன் எங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்த ஆரம்பிப்பார், துப்புரவு செய்ய ஆரம்பிப்பார். நம்முடைய வார்த்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல், நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை, இவைகள் எல்லாவற்றிலும் இறைவன் குறுக்கிடுவார். இதுவரைக்கு நீ ஆன்மீகம் என்று என்னத்தையோ நம்பிக்கொண்டிருந்திருக்கலாம், இதுவரைக்கு நீ ஆன்மீகம் என்று என்னத்தையோ நீ சொல்லிக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அதல்ல ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகம் என்ன என்று கடவுள் கொண்டு வருவார். எத்தனையோ பேர் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். நோ 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 நாங்கள் பாரம்பரியத்தோடு தான் இருப்போம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தென் ஸ்டே வித் த பாரம்பரியம். யூ நெவர் see blessing from God. கடவுளிடமிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியாது. சரியோ? உலகம் அப்படி சொல்லுமே, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்போம் நீங்கள் நினைப்பீர்கள். தென் யூ ஸ்டே வித் த வேர்ல்ட். உலகத்தோட நீங்கள் இருந்து விடுங்கள். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காண முடியாது. கடவுள் என்ன சொல்லுகிறார்? நான் துப்புரவாக்குவேன். And he will take away stones and garbage in your land of life. என்றால் மரம் நடுவதற்கு அங்கே இருக்கிற குப்பைகள், கல்லெல்லாம் கிளறி எடுக்க வேண்டும். அப்ப கடவுள் அதில் இருக்கிற கல்லை, குப்பைகளை எடுப்பார். He will make your land to grow the tree of blessings. அதுக்கு பின்புதான் ஆசீர்வாத மரங்கள் அதிலே வளர்ந்து வரும்படி நீங்கள் காண்பீர்கள். அதுக்கு பின்புதான் கடவுளால் அந்த ஆசீர்வாத மரங்களை நட முடியும். So it will take time sometime. சரியோ? ஆகவே இது சில நேரம், சில காலங்கள் எடுக்கும். உடனடியாக வர முடியாது. கடவுள் எங்களுக்குள் வேலை செய்ய வேண்டும், எங்களை துப்புரவுப்படுத்த வேண்டும், எங்களை சரிப்படுத்த வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது மட்டும்தான் இறைவன் ஒவ்வொரு மரமாக அங்கு கொண்டு வந்து நடுவார். மரம் நட்ட உடனே பலன் காண முடியுமா? இந்த கேதுரு மரம், இந்த சீட மரம்லாம் வளர்க்க எவ்வளவு காலம் எடுக்கும்? அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும். அது வரைக்கும் பொறுமையாக நாம் இறைவன் பாதத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். நேரம் உண்டு வரும், அப்பொழுது அந்த மரங்கள் வளர்ந்து நிற்பதை நீங்கள் காண்பீர்கள், மற்றவர்களும் காண்பார்கள். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் ஜெபிக்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் எல்லையை பெரிதாக்குவார், நன்மையால் என்னை நிறைத்து என்றென்றும் திருப்தியாக்குவார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் எல்லையை பெரிதாக்குவார், நன்மையால் என்னை நிறைத்து என்றென்றும் திருப்தியாக்குவார். நான் மேலே மேலே உயர்ந்திடுவேன், நான் உயரே உயரே எழும்பிடுவேன். நான் மேலே மேலே உயர்ந்திடுவேன், நான் உயரே உயரே எழும்பிடுவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் எல்லையை பெரிதாக்குவார், நன்மையால் என்னை நிறைத்து என்றென்றும் திருப்தியாக்குவார். கடவுள் தாமே எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேலே உயரும்படி வழி நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். ஆக இந்த நேரத்திலே கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஜெபத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்திலே நாங்கள் கேட்ட அந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, நீர் தாமே உம்முடைய வார்த்தை வழியாக எங்களோடு பேசி இருக்கின்றீர். உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய வார்த்தையிலே நீர் ஆசீர்வாத மரங்களை நடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாலை நிலத்தில் நான் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன் என்று சொன்னவரே, சித்தி மரங்களை வளரச் செய்வேன் என்று சொன்னவரே, மிருது செடிகளை வளரச் செய்வேன், ஒலிவ மரத்தை வளரச் செய்வேன், தேவதாரு மரங்களை வளரச் செய்வேன், புன்னை மரங்களை வளரச் செய்வேன்,
ஊசியிலே மரங்களை வளரச் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அதை செய்வதாக வாக்கு கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய மக்கள் இந்த நாளில் எதையெல்லாம் கேட்டார்களோ அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் காணும்படி உம்முடைய வல்ல கரம் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். பாலை நிலத்தில் நீர் ஆசீர்வாத மரங்களை நடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீர். அதுபோல் இந்த நாளிலே யார் யாருடைய வாழ்க்கை பாலை நிலம் போல் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த ஆண்டிலே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு செழித்த வாழ்க்கையாக, செழிப்புள்ள நிலமாக, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால் செழித்திருப்பதை இவர்களும் இவர்களோடு உள்ளவர்களும் காணும்படி ஆண்டவருடைய கரம் இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஆகும் இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதை தந்து நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. நாம் எல்லாரும் ஒரு தடவை ஆண்டவரை இந்த நாளில் உடைய வார்த்தை வழியாக எங்களோடு பேசியிருக்கிறீரே, உடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. உடைய வாக்கு தத்தங்களால் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் முதலவே ஒரு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி கூறுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி கூறுகின்றோம். வாழ்க்கை மாறுகிற இடத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள். வாழ்க்கையை மாற்றுகிற கடவுளாகி உம்மிடத்திலே உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே நீதாம் இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் நிலை மாறும்படியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் கட்டளையிடுவீராக. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலே இப்பொழுது இறங்கி வரட்டும். ஒவ்வொருடைய பாலை நிலங்களும் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருண்ட நிலை மாற்றப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற துயரமான நிலை மகிழ்ச்சியாய் மாற்றப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற இல்லாமை நிலை நிறைவுள்ளதாக மாற்றப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கி ஆண்டவரை நீர் மிகுதியாய் கொடுப்பதை உம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. ஆண்டவரை உடைய நிலங்களிலே இவர்கள் காண்கின்ற முச்செடிகளுக்கு பதிலாக ஆண்டவரே தேவை கசப்பான கனிகள் கொடுக்கிற மரங்களுக்கு பதிலாக நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமான மரங்களை இவர்கள் காணும்படி இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது வானம் திறக்கப்படுவதாக. இவருடைய நிலங்களிலே இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை இவர்கள் காண்கின்ற எல்லா விதமான முச்செடிகளும் இல்லாமல் போய் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமான மரங்களை இவர்கள் காண்பார்களாக. இவருடைய வாழ்வின் நிலை மாற்றப்படுவதாக. இவருடைய எதிர்காலம் அழகாய் மாற்றப்படுவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் பூத்து குலுங்குவதாக. உடைய நிலங்கள் வறண்ட நிலங்கள் செழிப்பாய் மாற்றப்படுவதாக. அங்காங்க இருக்கிற வெடிப்புகள் இல்லாமல் போவதாக. ஆண்டவர் நீரை உடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாய் இருப்பீராக. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய மரங்கள் நடப்படுவதாக. இப்பொழுது அது வேரூன்றுவதற்கான சூழ்நிலை உருவாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா அந்தகார வல்லமைகளும் அகன்று போவதாக. உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற இருண்ட நிலை அகன்று போவதாக. பாவ நிலை அகன்று போவதாக. தரித்திரங்கள் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருடைய நிலைகளையும் இப்பொழுது மாற்றப்படுவதாக. கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் ஒவ்வொருடைய வாழ்விலும் அதிசயங்கள் அற்புதங்கள் இப்பொழுது நடப்பதாக. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களில் இருக்கிற துக்கம் இல்லாமல் போவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களில் இருக்கிற துக்கமான கண்ணீர் இல்லாமல் போவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய பாதையில் இவர்கள் காண்கின்ற எல்லா விதமான மலைகளும் நீங்கி போவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது அருள் மழை கட்டளையிடப்படுவதாக. ஆசீர்வாத மழை ஒவ்வொருவர் மேலே இப்பொழுது பெய்வதாக. இதோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லோரும் மீண்டும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம்,
ஐயா நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே அன்புள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். உருமாக நன்றி செலுத்துகிறோம். ஐயா நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே அன்புள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். தூரமாக ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.